ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் ஆத்தும நேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான பகுதிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆத்தும நேசருடைய அங்கமகத்துவங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலே ஆத்தும நேசரின் பாதம் முதலாம் பாகத்தை தியானித்தோம். இன்றைக்கு 2ஆம் பாகத்தை தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாய் சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் இப்படி சொல்கிறது. ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். லூக்கா சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 15, 16 வசனங்களை நாம் வாசித்தால், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோടെ தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பார்த்தால், மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தாள். லூக்கா சுவிசேஷகன் தன்னுடைய 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் அதாவது இயேசு பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கடைசியாக எபிரெயர் நிருபம் 2ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், அவரை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்பது. இப்போ போதனைக்குள்ளாக போகலாம். இந்த வசனங்களின் விளக்கம் என்ன? கடந்த தியானத்தில் இயேசுவின் பாத மகத்துவ பரீட்சையினால் அவர் பாதத்துக்கு கல்லும் பஞ்சாகும் என்றும் சகல நோய்களுக்கும் அதுவே வைத்தியசாலை என்றும் நோய் தீர்ந்தவர்களுக்கு அதுவே பாடசாலை என்றும் ஆத்துமாவே நீ அறிந்து கொண்டாய். அவற்றோடு கூட வேறு சில மகத்துவங்களையும் நீ அறிந்து கொள்ளப் போகிறாய். எப்படியெனில், முதலாவதாக இயேசுவின் பாதம் ஒரு விசுவாசி கும்பிடக்கூடிய தெய்வீக சொரூபமாயிருக்கிறது. யவீரு என்பவனும் பேய் பிடித்த ஒரு பெண்ணின் தாயும் நன்றியறிதலுள்ள ஒரு குஷ்டரோகியும் லாசருவின் சகோதரியாகிய மரியாளும் இயேசுவின் பாதத்தை கும்பிடும் சொரூபமாக்கி இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, கீழ்த்திசை சாஸ்திரிகளும் அவர் பாதத்தில் விழுந்துதான் பணிந்திருக்க வேண்டும். நாமும் பாவமன்னிப்பாகிய பாக்கியத்தை அடையும்படிக்கு அந்த பாதத்திலே விழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2ஆவதாக இயேசுவின் பாதம் பாவி முகரும் புஷ்ப கொத்தாயிருக்கிறது. கேடு செய்யும்படி முத்தமிட்ட யோவாபுக்கும் யூதாசுக்கும் கனமுள்ள கன்னம் புஷ்பம் போல் இருந்தது. மட்டற்ற உலக அன்பு கழுத்தை பிடித்து கொண்டு முத்தமிட ஏவுகிறது. இரட்சணிய அன்போ இயேசுவின் பாதத்தை புஷ்பமாய் வைத்து முத்தமிட நம்மை ஏவுகிறது. 3ஆவதாக சராசரம் அனைத்தும் இயேசுவின் பாதத்துக்குள் இருக்கிறது. அவரே எல்லாவற்றுக்கும் மேலான ஏக சக்கராதிபதியாயிருக்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமான
காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் ஆத்துமனேஸ்வருடைய பாதத்துக்குள் இருக்கின்றன. இந்த மகத்துவத்தை நாம் இப்போது தெளிவாய் அறிய முடியாதிருக்கிறோம். எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதின் பூரண காட்சியை இரட்சகர் சியோன் மலையில் வந்து நிற்கும்போது வெளிப்படும் நாம் காண்போம். தியானம். ஆத்துமாவே, என் ஆத்தும நேசருடைய பாதம் எவ்வளவோ அழகானது. கொல்கொதா மலையின் மேல் நான் பார்க்கும் பாதங்கள் பாவிகளாகிய நமக்கு சமாதானத்தை கூறும் பொற்பாதங்களாய் விளங்குகின்றன அல்லவா? யவீர் தன் மகளின் மரண அவஸ்தை நீங்க வேண்டுமென்று விழுந்தான். நாமோ பாவத்தால் சாகிற நிலைமையில் இருக்கிற நம்முடைய ஆத்துமாவாகிய மகனுக்கு நித்திய ஜீவன் வேண்டுமென்று விழுவோமாக. ஒரு தாய் தன் மகளை பிடித்த பேயை துரத்தும்படி விழுந்தாள். நாமோ நம்முடைய ஆத்துமாவில் பலவிதமாய் குடிகொண்டிருக்கிற கூட்டமான லேகியோன்களை அவர் துரத்தும்படி விழுவோமாக. சமாரிய குஷ்டரோகி தான் பெற்ற நன்மைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். நாமோ நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும்படி இதோ அவர் பாதத்திலே விழுவோமாக. இரட்சகா, உமது பாதத்தண்டை இரட்சணியம் உண்டு. பாவிகளாகிய நாங்களும் அந்த இரட்சணியத்திற்காக இதோ விழுகிறோம் அப்பா. இரட்சகா, பாவியான ஸ்திரீயை நாங்களும் பின்பற்றுவோமாக. பாவத்துக்காக நாங்கள் சிந்தும் கண்ணீரே எங்கள் இரட்சகருக்கு நாங்கள் பூசப்போகும் பரிமள தைலமாய் மாறட்டும் அப்பா. ஸ்திரீகளின் கனமுள்ள தலைமயிருக்கு ஒத்த எங்கள் உயர்ந்த கிரியைகளையும் சுய நீதி எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகரின் பாதங்களை துடைக்கிற கந்தைகளாக நாங்கள் பிரயோகிப்போமாக. எங்கள் ஆத்துமாவை இனி ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எங்களை சேதப்படுத்துவ எல்லாவற்றையும் இரட்சகா தமது பாதத்துக்குள்ளே வைத்து நீர் மிதித்து கொண்டிருக்கிறீர். கல்லறையை பார்க்க போன ஸ்திரீகள் இரட்சகரின் பாதங்களை தழுவினது போல நாங்களும் தழுவ ஒப்பு கொடுக்கிறோம். பாவியான ஸ்திரீயைப் போல சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பரிசுத்த பாதங்களை முத்தமிடப் போகிறோம் அப்பா. நாங்கள் அவர் பாதத்தை முத்தமிடாவிட்டால் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? பாவியான ஸ்திரீயைப் போல அவருடைய 2 பாதங்களிலும் விழுந்து முத்தமிடுவோமாக. பரிசுத்த முத்தம். ஆயன் ஆத்துமாவின் மல்லிகை மலரே, முல்லை பூவே, கல்வாரி மலை தாமரையின் மலர்ந்த புஷ்பமே, உமது பாதமே கதி. இதோ அதை முத்தமிடுகிறோம் அப்பா, முத்தமிடுகிறோம். என் நேசர் பாதம் எவ்வளவு வாசனையாய் பரிமளிக்கிறது. நான் ஒரு தைலத்தையும் பூசவில்லையே. இது என்ன வாசனை, இது என்ன பரிமள தைல வாசனை, இது என்ன பரிமளம். பாவியான ஸ்திரீ அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பூசின நளத தைலத்தின் பரிமளமோ? இல்லவே இல்லை அப்பா. இரட்சணிய பரிமளம் இவ்வளவாய் வாசனை வீசுகிறது. விசுவாச வணக்கம். நாங்கள் கும்பிடும் சொரூபமே நமஸ்காரம். நாங்கள் முகரும் புஷ்பமே நமஸ்காரம். நாங்கள் அடங்கும் பாதமே நமஸ்காரம். ஆத்துமனேஸ்வருடைய பாதங்களை குறித்து நாம் தியானித்தோமே. ஜெபிப்போமா? எல்லா மனுஷரையும் உண்டாக்கின ஒன்றையும் பகையாதவரும், பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறவருமான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, எந்த மதத்தவராயினும் புரட்டராயினும் உமக்கு கீழ்ப்படியாமல் வலது பக்கம் இடது பக்கம் ஓடுகிறவராயினும் அவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே. இவ்விதமான ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற யாராயிருக்கட்டும், இன்றைக்கும் உம்முடைய பாதமே அவர்களுக்கு உகந்த வாசஸ்தலம் என்பதை உணர்ந்து உங்க பக்கமாய் வரும்படிக்கு நீர் இரக்கம் செய்வீராக. இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பும்படி உதவி செய்வீராக. உடைய பாத மகத்துவத்தின் மூலமாக அதுவே எனக்கு பள்ளிக்கூடம்,
அதுவே நான்முகரும் புஷ்பம் என்று உணர்ந்து ஒவ்வொருடைய பாதபடியிலே சரணடைய உதவி செய்வீராக. நாங்களும் உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு உடைய பாதத்தையே எங்கள் பள்ளிக்கூடமாக்கிக் கொள்ள எங்களுக்கும் அருள் புரியும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பெரியோர் சிறியோர் யாவரையும், வாலிப சகோதர சகோதரிகளையும், பலவீன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். படிக்கிற பிள்ளைகளை விசேஷித்த ஞானத்தினால் அலங்கரித்தருளும். தேர்வு சமயங்கள் முறையாய் தேர்வு செய்யட்டும் அப்பா. முறையாய் தேர்வு எழுதட்டும். நூறத்தனையான மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளட்டும். பலவீன நிலைமையில் இருக்கிற பிள்ளைடைய பலவீனங்களை மாற்றி கர்த்தருடைய சிலுவையின் ரத்தம் எங்கள் பிள்ளைகளை இப்பொழுதே குணமாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். பற்பல எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற மேன்மைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்னொரு தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கலாம். God bless you all.